திருமாரஞ்சி தலைமையில் வீரபாகு படை முருக மாநாட்டில் மதுரை மீனாட்சியிடம் இருந்து சென்ற கிளி சித்திரை திருவிழாவாக உருவெடுத்த மதுரை முருக பக்தர் மாநாடு. மதுரையில் ஜூன் 22 நடைபெறும் முருக பக்தர் மாநாடு ஒரு ஆன்மீக நிகழ்வாக மாறியுள்ளது. மாநாடு பந்தலில் அமைந்து இருக்கும் அறுபடை முருகனை பொதுமக்கள் பக்தியுடன் சென்று வழிபட்டு வருகிறார்கள். இந்த நிலையில் முருக பக்தர் மாநாடு ஒரு ஆன்மீக நிகழ்வாக மாறி தற்பொழுது சித்திரை திருவிழா போன்று உருவெடுக்க வைத்துள்ளார் தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியின் நிறுவன தலைவர் திருமாரஞ்சி. மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் உள்ள அம்பாள் சன்னதி மற்றும் சொக்கநாதர் சன்னதியில் 6 கிளியை வைத்து வழிபட்ட திருமாரஞ்சி மாநாடு வெற்றி பெற மீனாட்சி அம்மன் கோவிலில் சங்கல்பம் செய்து அங்கிருந்து கையில் 6 கிளியுடன் புறப்பட்ட திருமாரஞ்சி மதுரை பாண்டி கோவிலில் பிரதிஷ்டை செய்தார். அங்கிருந்து முருக பக்தர்கள் மாநாடு நடக்கும் இடத்திற்கு கையில் 6 கிளியுடன் சென்ற திருமாரஞ்சி அங்கே மாநாடு பந்தலில் அமைந்திருக்கும் அறுபடை முருகனில் ஒவ்வொரு முருகனிடமும் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் இருந்து கொண்டு வரப்பட்ட கிளி கொடுக்கப்பட்டது. இதில் எதற்காக மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் இருந்து மாநாடு பந்தலில் இருக்கும் அறுபடை முருகனிடம் கிளி கொடுக்கப்பட்டது என கேட்டபோது, திருச்செந்தூர் முருகன் சூரரை வதம் செய்ய முருகன் கையில் பார்வதி வேல் கொடுத்தார். அதே போன்று திமுக என்னும் சூரரை வரும் 2026 சட்டசபை தேர்தலில் வதம் செய்ய முருகனுக்கு மதுரை மீனாட்சி கிளி கொடுக்கும் நிகழ்வுதான் இது என்கிறார்கள் தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியினர். மேலும் வரும் 22 நடைபெறும் முருக பக்தர் மாநாட்டில் பெரும் படையுடன் கலந்து கொள்ளும் திருமாரஞ்சி அவருடைய படைக்கு வீரபாகு தேவன் படை என பெயரிட்டுள்ளார். இது குறித்து விசாரித்ததில் திருச்செந்தூரில் சூரரை வதம் செய்ய பார்வதி முருகன் கையில் வேல் கொடுத்தது போன்று சிவன் வீரபாகு தேவனை அனுப்பியிருந்தார். சூரரை வதம் செய்வதற்கு முன்பு வீரபாகு தேவன் ஏற்கனவே சூரரை எச்சரித்தும் வந்தார். முருகன் சூரரை வதம் செய்த போது அப்போது முருகனுக்கு துணையாக நின்று போரிட்டது வீரபாகு தேவன். அந்த வகையில் தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சி சார்பில் சுமார் 6000 பேர் ஒரு படைக்கு 1000 என்ற வீதத்தில் 6 படை முருகனுக்கு 6000 பேர் என்ற கணக்கில் வரும் ஜூன் 22 திருமாரஞ்சி தலைமையில் கலந்து கொள்ள இருக்கும் இந்த 6000 நபர்கள் கொண்ட படைக்கு வீரபாகு தேவன் படை என பெயரிட்டுள்ளனர். மேலும் சூரரை முருகன் வதம் செய்ய வீரபாகு தேவன் துணை நின்றது போன்று வரும் 2026 திமுகவை வதம் செய்ய தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியின் தலைமையில் இருக்கும் இந்த வீரபாகு படை துணை நிற்கும் என்கிறார்கள் அக்கட்சியினர். மேலும் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு மதுரை உசிலம்பட்டி முருகன் கோவிலில் இருந்து உசிலம்பட்டி PRC டிப்போ வரை முருக பக்தர் மாநாடு வெற்றியடைய வேல் யாத்திரை பயணம் மேற்கொண்டார் திருமாரஞ்சி என்பது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் மதுரையில் நடைபெறும் முருக பக்தர் மாநாடு மிகப்பெரிய அளவில் நடைபெறுவதற்கு மதுரை மண்ணின் மைந்தனான தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியின் நிறுவன தலைவர் திருமாரஞ்சி தொடர்ந்து பல்வேறு பணிகளை ஆன்மீக ரீதியாக மக்கள் மத்தியில் ஒரு எழுச்சியை ஏற்படுத்தும் விதமாக செய்து வருவது மக்கள் மத்தியில் மிகுந்த வரவேற்பை பெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. உங்கள் தின சேவல்.